தோழமைகளுக்கு பிருந்தாவளவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஐயா கு அழகிரிசாமி அவர்களுடைய குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு அருமையான சிறுகதையை தான் பார்க்க போறோம். கு அழகிரிசாமி ஐயா கரிசல் எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவர். இந்த கதையை இன்னைக்கு நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னா, சில கதைகளை வாசிக்கிறப்போ நமக்குள்ள ஒரு நேர்மறை எண்ணங்கள் வளர்றதையும் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகிறதையும் நம்மளால உணர முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆழமான சிறுகதை தான் குமாரபுரம் ஸ்டேஷன். முதல் இந்த குமாரபுரம் ஸ்டேஷனை பத்தி நிறைய வர்ணனைகளோட அறிமுகப்படுத்திருப்பாங்க. குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்றது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். குமாரபுரம் ஸ்டேஷன்ற பேரே ஒரு இடுகுறி பேர் தான். சொல்லப்போனா இந்த ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் குமாரபுரம்ன்ற ஊரே இருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டேஷனுக்கு அந்த ஊரினுடைய பெயரையே வச்சுட்டாங்க. வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ வந்த பஞ்சங்கள் அப்போ உணவுப் பொருட்களை கொண்டு வருவதற்காக திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு இருப்பு பாதை போட்டிருப்பாங்க. அந்த இருப்பு பாதையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் கோவில்பட்டி கிராமத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டது தான் இந்த குமாரபுரம் ஸ்டேஷன். இங்கே ஆட்கள்லாம் வர்றாங்களா அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அப்படியே வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்குறதா இருந்தாலும் அது குமாரபுரத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கேருந்து இங்கே வர மாதிரி இருக்கும். அந்த மக்கள் அநேக நேரங்களில் வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்கிறதே கிடையாது. அதையும் மீறி பண்ணால் எதுக்காக போவாங்க அப்படின்னு சொன்னால், காளியம்மனுக்கோ அல்லது மாரியம்மனுக்கோ பொங்கல் படையலிடுறதுக்காக போவாங்க. அப்படி அவங்க போகக்கூடிய அந்த கோவிலினுடைய தொலைவானது குமாரபுரத்திலிருந்து இந்த ஸ்டேஷனோட தொலைவை விட கம்மி தான். அதனால் அவங்க நடந்தே போயிடுவாங்க, யாரும் இங்கே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பீடிகையோடு தான் இந்த கதை ஆரம்பிக்கப்படுது. இப்போ இந்த கதையில் ஒரு முக்கிய பிரமுகர் வராரு. அவர் யாருன்னா, அந்த குமாரபுரம் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதோட ஸ்டேஷன் மாஸ்டர், புதிதாக மாற்றலாகி வந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட உற்ற நண்பர் சுப்புராம ஐயர். அவர் தான் இந்த கதையோட முக்கிய பிரமுகராக இருக்கிறாரு. ஏன்னா இப்படி வெளியூரில், அதுவும் குறிப்பாக கோவில்பட்டியிலிருந்து வந்து இங்கே இந்த ஸ்டேஷனில் பர்டிகுலராக இறங்கினதில் அவர் ஒரு முக்கியமான நபராக அறியப்படுகிறார். இப்போ எதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேஷன் மாஸ்டரினுடைய குழந்தைக்கு 6 வயது பூர்த்தியாகிவிட்டது. அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால், அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அவங்க அழைத்த ஒரே ஒரு விருந்தாளி யாருன்னு பார்த்தோன்னா சுப்புராமையர் தான். சுப்புராமையரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் பாலிய கால நண்பர்கள். அதனால் அவங்களுக்கு பேசி பேசி தீர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையிலேயே சொர்க்கம் எது அப்படின்னு சொன்னால், ஒத்த கருத்துடையவர்கள் தங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இவங்க 2 பேர் பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால், அந்த முதல் நாள் ஃபுல்லாக என்ன பேசுகிறாங்கன்னா, குமாரபுரம் ஸ்டேஷனில் எப்படி நீ இருக்க அப்படின்னு சுப்புராமையர் கேட்குறதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு. கோவில்பட்டி எப்படி இருக்கு, எல்லாம் நல்லா கிடைக்குதா, வசதியாக இருக்கா அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்குற கேள்விக்கு சுப்புராமையர் பதில் சொல்றாரு. இந்த மாதிரியாக அந்த ஒரு நாள் முழுவதும் அப்படி கழியுது. 2வது நாள்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. சுப்புராமையர் வீட்டில் இல்லை. வந்துட்டு 2 பேரும் இப்போ அந்த ஸ்டேஷன் சம்பந்தமான வேலைகளை பார்க்கறதுக்காண்டி ஸ்டேஷன் மாஸ்டர் சில நேரம் அவரை விட்டு பிரிஞ்சு போவார். அது வரைக்கும் வேப்ப மரத்தடியில் உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு வேலை வந்தோடனே அவர் போவார், ஐயர் ஒரு புக்கை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில ஒரு நாள் சிறுவர்களோட பேசுறாரு சுப்புராமையர். சும்மா சாதாரண நேரங்களில் அவர் சிறுவர்களோடலாம் பேச மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவர் செய்யற தொழில் கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இவர் நண்பரோட பேசிட்டு, அந்த நண்பருக்கு வேலை இருக்கிற மற்ற நேரத்தில் அந்த சுகமான வேப்பமரத்து காற்றை வந்து அனுபவிக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அங்க சுத்திலும் மண், கருப்பு மண், கரிசல் மண், அப்படி அனலை கொட்டி அடிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய பருவநிலை வந்து அப்படி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த வேப்பமரம் தான் என்ன அழகா காத்த கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ரசிச்சு ரொம்ப மகிழ்ச்சியோட அனுபவித்து கொண்டே ஒரு புத்தகத்தை பரட்டிக்கிட்டே இருக்கிறாரு சுப்புராமையர். இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் வந்த உடனே சுப்புராமையர் கேட்குற முதல் கேள்வி, ஏன் இந்த ஊருக்கு ஆளே யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எதுக்காக இந்த இடத்துல இப்படி ஒரு காட்டில் இங்கே ஒரு ஸ்டேஷன் வச்சு அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர்னு ஒன்றையும் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சுப்புராமையர் கேட்கறதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் பதில் சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்க இருந்த போர்ட்டர் கருப்பையாவுக்கு ஒரே சிரிப்பு. ஐயர் இப்படி கேட்ட உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பதில் சொல்ல போறாரோ அப்படின்றதுல ஒரே சிரிப்பு. உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு, அப்படி ஒட்டுமொத்தமாக யாரும் வரலன்னு சொல்லிட முடியாது, நேற்று கூட இந்த ஊருக்கு ஒரு முக்கியமான பிரமுகர் வரதானே செஞ்சாரு அப்படின்னு சொல்றாரு. அது யாருன்னா வேற யாரும் கிடையாது, சுப்புராமையர் தான் அவர் அப்படி சொல்றாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. இன்னும் சொல்றாரு, இல்லையே திங்கக்கிழமையில ஓரளவுக்கு ஒரு 10-15 டிக்கெட் அது இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சுப்புராமையர் சொல்றாரு, இந்த ரீதியில ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடந்துச்சுன்னு வையே, ரயில்வே பட்ஜெட்ல துண்டு விழாம அப்புறம் என்னடா செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அதுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு. இங்கே சுற்றி இருக்கும் நிலங்களில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, நன்சை நிலங்களில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் குடிக்க தண்ணி அப்படின்றது வந்து அங்கே எங்கேயுமே கிடையாது.
அதனால அவங்க எல்லாருமே வந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் தான் தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 20 கலயம் தண்ணியாவது இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போய் மக்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா சொன்னீங்க போங்க, தண்ணி பந்தல் போட வேண்டிய இடத்துல எவனாவது ரயில்வே ஸ்டேஷன் கட்டி வைப்பானா அப்படின்னு சுப்பிரமணியர் கேலியாக பேசுகிறாரு. இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் கூட சில இதை கேட்குறாரு, என்ன நீ அப்படி சொல்கிற, இப்போ ஸ்கூலெல்லாம் எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டோடனே, உண்மையிலேயே எல்லாரும் அறிவு அங்கே வந்து அறிவெல்லாம் பெற்றுட்டு தான் போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டரும் கொஞ்சம் சில நக்கலாக பேசுகிறாங்க. இப்படியாக இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கருப்பையா போர்ட்டர் வந்து நின்று கேட்டுகிட்டே இருக்காரு. இது வந்து சுப்பிரமணியருக்கு ஒரு வித சங்கடத்தை கொடுக்குது. ஏன்னா நண்பர்களுக்குள்ள சில கேலி பேச்சுகள் இருக்கும், அதை வந்து அவரை கேட்டு சிரிக்கிறது இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் அதை புரிஞ்சுக்கிட்டவரா, கருப்பையா வீட்டில் போய் காப்பி பலகாரம்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அன்றைக்கு திங்கட்கிழமை ஐயர் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. அவர் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காரு. 7 மணிக்கெல்லாம் பலகாரம் சாப்பிட்டுட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கூடயே வந்துடுறாரு ஸ்டேஷனுக்கு. வண்டி 8:15 தான் வரும். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு 7 மணிக்கே வந்து அந்த ஐயர் உட்காந்துருக்க அந்த பெஞ்சுக்கு அடியில், சிமெண்ட் பெஞ்சுக்கு கீழே ஒரு 4-5 மனிதர்கள் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட பேச்சில் இருந்த அந்த உண்மை, அந்த ஒரு அப்பாவித்தனம், இது எல்லாமே ஐயருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பாக இருக்குது. அவரால் கவனம் செலுத்தி அவர் வச்சிருக்க புஸ்தகத்தை படிக்க முடியல. அந்த மனிதர்கள் பேசுகிறத ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அந்த மனிதர்களில் ஒருத்தர் வந்து எப்போவோ மாடு வாங்கின கதையை பற்றி சொல்கிறாரு. அதை மற்றவங்கெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது இன்னும் சில பேர் ரொம்ப வேகமாக ஓடி வராங்க. வந்து வண்டி வந்துருச்சான்னு கேட்டுட்டு அவங்களோட சேர்ந்து உட்காந்து அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மக்களுடைய அப்பாவித்தனம், அந்த 1 மணி நேரம் கழித்து வர வேண்டிய அந்த ரயில் வண்டிக்கு இப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காத்துட்ருக்க அந்த சூதுவாது இல்லாத ஒரு தன்மை எல்லாமே ஐயருக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுன்ற ஆர்வத்தையும் தூண்டுது. அப்போது தூரத்தில் இருந்து வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு ஒரு பெரியவரும் அவர் கூட 4 சிறுவர்களும் ரொம்ப வேகமாக ஓடி வர்றாங்க. வந்து இங்கே உட்காந்துருக்காங்கல்ல அவங்க கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டாங்களான்னு பதட்டத்தோட கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை உட்காருங்க, இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தன்னை ஆசுவாசப்படுத்திட்டு உட்காடுறாங்க. இப்போது அந்த 4 பசங்களை பற்றி சுப்பிரமணியர் தன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அநேகமாக ஒரே பிராயத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. வயது ஒரு 12லிருந்து 15க்குள்ளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோராயமாக ஒரு கணக்கு போடுறாரு. இப்போ அந்த பசங்களும் சுப்பிரமணியரை பார்த்தோன்னே அப்படியே வேகமாக மூச்சு விட்டுட்டு இருந்தவங்க மூச்சை கூட மட்டுப்படுத்திட்டு நிற்கிறாங்க. ஏன்னா சுப்பிரமணியர் மாதிரி ஒரு ஆளை அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறதே பெரிய அபூர்வம். அவங்க ஸ்கூலுக்கு வர பெரிய இன்ஸ்பெக்டர் தான் இப்படி இருப்பார். காலில் பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, க்ளோஸ் கோட் போட்டுட்டு, தலையில் தலபாக வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருப்பார். இப்போ சுப்பிரமணியர் அப்படி தானே இருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே பசங்களுக்கு அவர் மேலே ஒரு அல்லாதியான மரியாதையும் ஒரு பயமும் வருது. அதனால் அப்படியே அடக்கமாக நிற்கிறாங்க. இப்போ சுப்பிரமணியர் அந்த பசங்களை பார்க்குறாரு. எல்லாரும் நல்ல தலையை படிய வாரி, நல்ல நீட்ட சட்டை ட்ரௌசர்லாம் போட்டு, பாக்கெட்டில் சீவின பென்சில்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்த உடனே அவங்க ஒரு மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஆனால் அந்த பசங்களை சுப்பிரமணியரோ இல்லை சுப்பிரமணியர் அந்த பசங்களையோ ரொம்ப நேரம் பார்க்கல. அவங்க பார்த்துட்டு அப்புறம் அவங்க வேலையை பார்க்குற மாதிரி அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் இங்கே வந்து சுப்பிரமணியர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க இந்த வேப்ப மரத்தடியிலே உட்காந்துட்டிங்களா, வேறு எங்கேயுமே எந்த இடமே உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டோன்னே, அருமையான காற்று வருதில்ல, இங்கே இருக்கிறதுல அந்த கோடை காலத்தை முழுவதும் இந்த காற்றுலேயே கழிச்சிடலாம் அப்படின்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு என்ன பிரமாதம், அடுத்த தடவை நீங்கள் வரும்போது 10 நாள் வந்து தங்கி இருக்க மாதிரி வாங்க, இப்படி 3 நாள்லேயே கிளம்புற மாதிரி வராதிங்க அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு. இப்போ சுப்பிரமணியர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன பிரமாதம், ராமன் தான் 14 வருஷம் வனவாசம் போனானே, நம்ம 10 நாள் தங்கி இருக்கிறதா பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஆமாம், ராமனுக்கு அந்த 14 வருட வனவாசத்தில் தான் உண்மையான மனிதர்களும் உண்மையான நண்பர்களும் கிடைச்சாங்க இல்லையா அப்படின்னு சொன்னோடனே சுப்பிரமணியர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, ஆமாம் ரொம்ப அர்த்தமான பேச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. இப்போது ஸ்டேஷன் மாஸ்டர் சீக்கிரமாக போய் அந்த வண்டி வரதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறாரு. வந்து எல்லாருக்கும் டிக்கெட்லாம் கொடுக்குறாரு. இப்போ எல்லாரும் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வண்டியும் மிகச்சரியான நேரத்துக்கு வந்துடுது. சுப்பிரமணியர் உள்ளே போயிடுறாரு, வண்டியில் ஏறிடுறாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் வாங்கிட்டு எல்லாருமே உள்ளே ஏறிடுறாங்க, வண்டியில் ஏறிடுறாங்க. இப்போது வண்டி வந்து நின்ன உடனே சுப்பிரமணியர் அங்கே ஏறி போய் ஒரு நல்ல இருக்கையை பார்த்து ஜன்னல் ஓரமாக அமர்ந்துக்கிறாரு. அவருக்கு எதிர்த்தாப்பில் இருந்த இருக்கையில் பசங்கள்லாம் அமர்ந்துக்கிறாங்க. பசங்களோட வந்த பெரியவரும் அமர்ந்துக்கிறாரு. இப்போது அந்த வண்டிக்குள்ளே ஒரு பெரிய ஆகிருதியான உடம்புடைய ஒருத்தர் வந்து இந்த பசங்களுக்கு பக்கத்தில் அவர் உட்கார்றாரு. அவருடைய மனைவி அவங்களும் நல்ல கனத்த சரீரம் உடையவங்க, அவங்களும் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்ட உடனே இப்போ அந்த பெரியவர் அந்த நல்ல தடிமனாக இருக்கார் இல்லையா, அவர் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்கடா பிரயாணம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை பற்றி கேட்குறாரு. உடனே அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்குது. மேற்கொண்டு இந்த குழந்தைங்களை 7ஆம் வகுப்பு சேர்க்கறதுக்காக கோவில்பட்டிக்கு பெரிய ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே,
அப்படியா? ஆனா அங்கெல்லாம் பரீட்சை வச்சு தானடா எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த பசங்க சொல்றாங்க, ஆமா பரீட்சை வச்சு தான் எடுப்பாங்க. எங்களுக்கு எங்க பெரிய வாத்தியார் இங்கிலீஷ் எல்லாம் நெறைய சொல்லிக் குடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னோனே, அந்த பெரியவர் கேட்கிறாரு, "ஏங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி படிச்சிருக்கீங்க நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "வாட் இஸ் யுவர் நேம்?" அப்படின்னு கேட்ட உடனே, அதுல ஒரு பையன், "மை நேம் இஸ் ஸ்ரீனிவாசன்" அப்படின்னு சொல்றான். "வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்?" அப்படின்னு கேட்ட உடனே, அந்த பையன் அவனுடைய அப்பாவின் பெயரையும் சொல்றான். இப்போ "வாட் கிளாஸ் யூ பாஸ்ட்?" அப்படின்னு கேட்ட உடனே, இந்த பையன் 6th கிளாஸ் அப்படின்னு சொல்றான். "அப்பா போதும்டா, நீங்க எல்லாம் நல்லா கண்டிப்பா 7ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு தேர்வாயிருவீங்க. டான் டான்னு பதில் சொல்றீங்க. கெட்டிக்கார பயல்களா இருக்கீங்களே" அப்படின்னு ஹோட்டல்காரர் சொல்லுவாரு. அவருடைய ஆங்கிலத்தில் இருந்த அந்த ஒரு சில பிழைகள மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு சுப்ராமையர் தனக்குள்ள சிரிச்சுக்குவாரு. இப்போ மத்த பசங்களையும் கேளுங்க, அவங்களும் நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பசங்கள கூட்டிட்டு வந்த பெரியவர் சொன்ன உடனே, அந்த கனத்த சரீரமுடையவர், நம்ம இங்கிலீஷ் அவ்வளதான். இதுக்கு மேலலாம் நம்ம வாத்தியார் நமக்கு எதுவும் சொல்லிக் குடுக்கலீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்றாரு. இப்ப பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா, அவரு கேட்டவுனே என்ன சொல்ட்டாரு, 7ஆம் வகுப்பு கண்டிப்பா நீங்க போயிருவீங்கன்னு சொல்ட்டாரா, அதனால மனசு ஃபுல்லா அந்த பசங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போ அந்த பூதாகரமான உடம்புடைய அந்த மனிதரை பார்த்து இந்த கிராமத்து பெரியவர் கேட்கிறாரு, "நமக்கு எந்த ஊரு?" அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, "திருநெல்வேலி வந்திருக்கேளா?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கிராமத்து பெரியவர், "சின்ன வயசுல வந்தது, இப்பல்லாம் வரல வந்ததில்ல" அப்படின்னு சொன்னோனே, அங்க ஜங்ஷன்ல பங்கஜம் காஃபி விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு. அது நம்ம கடை தான். அங்க தான் திருநெல்வேலி டவுன்ல இருக்கிற காலேஜ் பசங்க எல்லாரும் சாப்பிடுறது வழக்கம். "டேய் பசங்களா, நீங்களும் திருநெல்வேலிக்கு டவுனுக்கு காலேஜுக்கு படிக்க வந்தீங்கன்னா, நம்ம கடையில தான் சாப்பிடணும்" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பசங்களுக்கு உள்ளமெல்லாம் ஒரே பூரிப்பு. ஏன்னா, ஒரு கிராமத்து வாசி நம்மகிட்ட இவ்ளோ அன்பாவும், இணக்கமாவும் பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அப்படியே பூரிச்சு போறாங்க. இது எல்லாத்தையும் சுப்ரமணியர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. கையில புஸ்தகம் இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இப்போ அந்த பெரியவர் வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோனே, அவங்க மனைவி சரின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த தூக்குச்சட்டிய திறக்குறாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கே போடுற அளவுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மா இலைய ஒரு 5, 6 கீத்துகளா வெட்டி, அதில என்னென்னமோ பட்சணங்கள்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு எல்லாரும் குடுக்குறாங்க. இப்ப அந்த குழந்தைங்க வாங்கிக்க மறுக்கிறாங்க. ஒரு மாரி சங்கோஜப்படுறாங்க. "டேய் பயலுகளா, வயித்துக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாதுடா, சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்காரர் சொல்றாரு. இந்த பெரியவரும் சரி சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே, அந்த பசங்க ரொம்ப ஆர்வமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுப்பராமையருக்கும் ஒரு இலையில வச்சு குடுக்க தான் செய்றாங்க. ஆனா அவர் நாசூக்கா மறுத்துட்டு, இப்ப தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிர்றாரு. ஆனாலும் ஹோட்டல்காரர் அவர விடல. "ஒரு கப் காஃபியாவது நீங்க குடிச்சே தான் ஆகணும்னு" சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்தி ஒரு காஃபிய குடுக்குறாரு. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச ஒரு திருப்தியோட இருக்கிறாங்க. இப்போ கிராமத்து பெரியவர் அந்த ஹோட்டல்காரர்ட்ட கேட்கிறாரு, "நமக்கு எத்தன பிள்ளைங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹோட்டல்காரர் சொல்றாரு, நம்மட்ட வந்து சாப்பிடுற பிள்ளைங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்றேன். எல்லா சாப்பாட்டையும் இலவசமா போட முடியாது. போட்டா ஹோட்டல் நடத்த முடியாது. ஆனாலும் என்னால முடிஞ்ச உதவிகள செய்றேன். எத்தனையோ பிள்ளைங்களுக்கு பணம் கட்டுறேன் படிக்கிறதுக்கு. சிலது திருப்பி வருது, சிலது திருப்பி வர்றதில்ல. அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறதில்ல." அப்படின்னு நாசூக்கா சொல்றாரு. ஆனாலும் பெரியவர் திரும்பவும், "உங்களுக்கு எத்தன குழந்தைங்க?" அப்படின்னு கேட்டப்போ, "அதான் சொல்றேனே, நமக்கு எல்லாமே குழந்தைங்க தான். எல்லாமே நம்ம குழந்தைங்க தான்." அப்படின்னு சொன்னோனே, இப்ப பெரியவருக்கு புரிஞ்சிருது. "ஓ! குழந்தைங்க இல்லையா? சரி அதனால என்ன? நீங்க சொல்றதும் சரிதான். எல்லா குழந்தைங்களுமே நம்ம குழந்தைங்க தான். பெத்தா தான் நம்ம குழந்தைங்களா? இதோ பாருங்க, நான் கூட 4 பேர கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த 4ல ஒருத்தன் தான் என் பேரன். மத்த 3 பேரும் இவன் கூட படிக்கிறவங்க. அதுலயும் இவன் இருக்கான் பாருங்களேன்" அப்படின்னு ஒரு மாணவன சுட்டிக்காட்டி, "இவங்க அப்பா வந்து படிக்கவே வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டம்" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தான். இந்த பையன் ஒரு 3 நாளா சோறு தண்ணி இல்லாம அழுது படிக்கணும் படிக்கணும்னு சொன்னதுனால, "இப்ப நான் தான் என் கை காச போட்டு நான் படிக்க வைக்கிறேன். உன்னால முடிஞ்சா திருப்பி குடு" அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து பெரியவர் சொல்றாரு. இது எல்லாமே சுப்பராமையருக்கு ஒரு வித மகிழ்ச்சிய குடுக்குது. மனிதர்கள் அடுத்த மனிதர்கள் மேல சக மனிதர்கள் மேல எவ்வளோ அக்கறை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாரி மனசுக்குள்ள அவர் நெனச்சுக்கிறாரு. இப்ப எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கடுத்து கையெல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்றாங்க. இப்போ அந்த பசங்க ஒரு நோட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹோட்டல்காரர் கேட்கிறாரு, "என்னடா படிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, இப்ப அந்த பசங்க சொல்றாங்க, "எல்லாமே எங்களுக்கு எழுதி போட்டிருக்காரு எங்க பெரிய வாத்தியாரு. பசு பத்தின கட்டுரை, நரியும் ஓநாயும், அ இந்த மாரி எல்லா நண்பனுக்கு கடிதம், இது எல்லாமே எங்க பெரிய வாத்தியார் எழுதி போட்டிருக்காரு" அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப கிராமத்து பெரியவர் சொல்றாரு, "எல்லாமே இங்கிலீஷ்ல தான் எழுதி போட்டிருக்காரு. அவர் பெரிய படிப்பாளி. பெரிய படிப்பாளியா இருந்தா மட்டும் பத்துமா வாத்தியாருக்கு? அந்த பிள்ளைங்க மேல ஒரு நல்ல பாசமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இன்னும் சொல்லப்போனா, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்னலாம் நம்மளால சொல்லிக் குடுக்க முடியுமோ, அத்தனையும் அவ்ளோ ஆசையா, அவ்ளோ ஆர்வத்தோட சொல்லிக் குடுக்குற ஒரு வாத்தியார் தான் பெரிய வாத்தியார்.
அப்படி வாத்தியார் கிடைச்சதுக்கு இந்த பிள்ளைங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஹோட்டல்காரர் சொல்கிறாரு, நல்லா படிங்கடா, இந்த மாதிரி தான் எதையாவது எழுத சொல்லி கேட்பாங்க அப்படின்னு ஹோட்டல்காரர் சொல்கிறாரு. இப்போ அந்த பசங்களில் ஒருத்தன் அந்த சுப்ராமையர் கையில் வச்சிருக்க புஸ்தகம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து லியோ டோல்ஸ்டாய் அப்படின்னு வாசிக்கிறான். உடனே சுப்ராமையர் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு, ஆமாம் டோல்ஸ்டாய் தானே, டால்ஸ்டாய் அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் அது டோல்ஸ்டாயாக இருந்தால் தான் என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சுப்ராமையர் சிரிக்கிறாரு. அந்த பையங்களோட கற்றுக்கிற ஆர்வத்தையும் அந்த ஆர்வத்துக்கு விதை போட்ட அந்த பசங்களுக்கு கிடைச்ச வாத்தியாரையும் பற்றி தான் மனசுக்குள்ளே ரொம்ப உயர்வாக சுப்ராமையர் நினச்சிக்கிறாரு. இப்போ அந்த ஹோட்டல்காரர்கிட்ட அந்த பெரியவர் வந்து பசங்களை பற்றி இன்னும் சொல்கிறாரு, வாத்தியாரும் இவங்களுக்கு அருமையான வாத்தியார், பசங்களும் படிப்புலையும் கெட்டி, இது தவிர வீட்டு வேலையிலையும் கெட்டி. காலையில் எந்திரிச்சு மாடுகளை மேய்ச்சிட்டு வந்து பருத்தி விதைய ஊற வச்சதை ஆட்டி கொடுத்துட்டு தான் அப்புறம் இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, அப்புறம் தான் படிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹோட்டல்காரர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாம், படிப்பு அப்படின்றது வந்து சமுதாயத்துக்கோ வீட்டுக்கோ உதவுற ஒரு விஷயமா இருந்தால் தானே நல்லது. சும்மா படிக்கிறேன்னு சொல்லிட்டு வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு சுற்றினா ச்சா, இந்த பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கணும். இப்போ என்னையவே எடுத்துக்கோங்களேன், நான் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு கணக்கு போடலாம் தெரியும். என்னோட ஹோட்டல், அதாவது என்னோட உணவகத்தை நான் திறம்பட நடத்துகிறேன். அதன் மூலமாக நான் இந்த சமுதாயத்துக்கு குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறேன். இதில் எனக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவரும் இந்த ஸ்டேஷன் நெருங்குறப்போ ஹோட்டல்காரர் அந்த பசங்களை ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. இங்கே பாருறா, நான் வயசில் பெரியவன், நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே பரீட்சையை அமோகமாக எழுதி 7வது படிக்கிறதுக்கு இங்கே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவீங்கடா, என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறாரு. இப்போ எல்லாரும் வண்டியிலேருந்து இறங்கிடுறாங்க. சுப்பராமையர், அந்த கிராமத்து பெரியவர், அந்த பசங்க எல்லாரும் இறங்கின உடனே சுப்பராமையர் தனக்கு ஏதாவது வண்டி கிடைக்குமா அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த பெரியவர்களும் இந்த பசங்களும் அந்த அங்க நிக்கிற ஒரு போர்ட்டர் வந்து ரொம்ப ஆர்வமா அந்த பசங்கட்டையும் பெரியவர்கிட்டையும் பேசுறதுல இருந்து சுப்ராமையருக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க எல்லாம் இடைச்சவல் கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும், அந்த போர்ட்டர் உட்பட அப்படின்னு தெரியுது. போர்ட்டர் அவங்கள வற்புறுத்தி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு சாப்பிட்றதுக்கு. இப்போ பசங்க எல்லாம் அங்க ரயிலே சாப்பிட்டதுனால மத்தியான சாப்பாட்டுக்கு கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் இங்க இருந்து அந்த பெரியவர், அந்த பசங்க, போர்ட்டர் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்காக சுப்பராமையர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த வண்டியில் கிளம்பிடுறாரு. இப்போ அங்கே போன உடனே அவங்களுக்கு பரீட்சை வைக்கப்படுது, நுழைவுத் தேர்வுக்கான பரீட்சை. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த விவரம் வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி இடைச்சவல் கிராமத்திலிருந்து 4 பசங்க 7ஆம் வகுப்புக்கான நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. உடனே அவர் தனது உதவி ஆசிரியரை அழைத்து அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த பசங்களுக்கு பரீட்சைக்கு கேள்வித்தாள்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த பசங்க ஒரு தனி அறையில் உட்கார வைக்கப்படுகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விடைத்தாள் கொடுக்கப்படுது, வினாத்தாளும் கொடுக்கப்படுது. எல்லா பாடத்திலையும் இருந்து கேள்விகள் கேட்குறாங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் எல்லா பாடத்திலையும் ஒரு 1/2 மணி நேரம் பரீட்சை எழுதுற மாதிரி கேள்வித்தாள் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் எழுத கொடுக்குறாங்க, பிள்ளைங்கள்லாம் எழுதுறாங்க. எழுதி முடிச்சு அந்த பேப்பரை கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் வரும்போது பெரியவர் ரொம்ப பயத்தோடு கேட்குறாரு, என்னடா எப்படா எழுதுனீங்க அப்படின்னு கேட்டோடனே, கணக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, மற்றெல்லாம் நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, இங்கிலீஷு அப்படின்னு கேட்டோடனே, இங்கிலீஷில் ரொம்ப ஈஸி, நமக்கு பெரிய வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்துருந்தாரோ அதே தான் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த இங்கிலீஷ் ஈஸியாக இருந்ததுனால அந்த மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திட்டு கொஞ்சம் இப்போ இவங்க எல்லாரும் போர்ட்டர், பெரியவர், பிள்ளைங்க எல்லாருமே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் நல்லா எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தாண்டா அப்படின்னு போர்ட்டர் கூட சொல்கிறாரு. இப்போ வெற்றியை நோக்கின அந்த ஒரு தருணத்திற்காக காத்திருந்து கொண்டு இந்த பசங்க எல்லாரும் தங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உதவி ஆசிரியர் வந்து கூப்பிடுறாரு, சரி எல்லாரும் வாங்க அப்படின்னோடனே போர்ட்டரோடு சேர்ந்து எல்லாரும் உள்ளே போகிறாங்க. தலைமை ஆசிரியர் அறைக்குள்ளே எல்லாருடைய இதயங்களும் அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு, ஐயோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அங்கே போய் பார்த்த உடனே அங்கே தலைமை ஆசிரியர் அமர்ந்திருக்காரு. தலைமை ஆசிரியரை பார்த்த உடனே பெரியவர் உட்பட எல்லாரும் போர்ட்டர் சொல்கிறாரு, எல்லாரும் கும்பிட்டுக்குங்க ஐயாவை, பெரியவாதியார் இவர் தான் அப்படின்னோடனே இப்போது பெரியவருக்கு கூட கும்பிட போன கைகள் வந்து நடுங்க ஆரம்பிக்குது. பசங்களால் அந்த விஷயத்தை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. என்னன்னா, அவங்க பிரயாணம் செய்த அந்த ரயில் வண்டியில் கூடவே பிரயாணம் செய்த சக பயணியாகிய லியோ டால்ஸ்டாய் புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருந்தவராகிய சுப்பராமர் ஐயர் தான் இங்கே பெரிய ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே பசங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுற மாதிரி இருக்குது. இப்போது அவர் ஆனால் அதை மிக எளிதாகவே எடுத்துகிட்டு பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, எல்லாருமே நல்லா தான் பரீட்சை எழுதியிருக்காங்க, ஏன்னா உங்கள் ஊர் வாத்தியார் நல்லாவே பிள்ளைங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாங்கய்யா அவர்
நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காரு, தன் சொந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ பெரிய வாத்தியார் பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறாரு, சரிப்பா இங்கேயும் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூலில் பெரிய வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி அதை விட நல்லா இங்கேயும் வாத்தியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீ உள்வாங்கிக்கிட்டு நல்லா படிச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்கள்லாம் பயந்துக்கிட்டே சரிங்கய்யான்னு சொன்னோடனே இப்போது உங்களோட பேர் எல்லாத்தையும் எனக்கு வரிசையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர் கேட்குறாரு. இந்த பசங்களும் ஸ்ரீனிவாசன், கருப்பையா, சுப்பிரமணி இந்த மாதிரி பேர்களை டான்டான்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாருமே பாஸ், நீங்கள் எல்லாம் இனிமேல் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாயிருது. இப்போ அந்த கிராமத்து பெரியவரை நோக்கி சுப்பிராமையர் கேட்குறாரு, என்ன பெரியவரே, உங்கள் ஊர் வாத்தியார் மட்டும் இல்லை, இந்த ஊர் வாத்தியாரும் கூட கிட்டத்தட்ட இந்த பிள்ளைங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நல்லா தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே பெரியவர் வந்து அதில் சந்தேகம் இருக்குங்களாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளந்தியாக கேட்குறாரு. இப்போது அந்த குழந்தைங்க எல்லாம் தனக்கு 7ஆம் வகுப்பு சேர்வதற்கான அனுமதி கிடைச்சிட்ட அந்த சந்தோஷத்தில் இப்போது சுப்பிராமையர் தன்னோட மனசுக்குள்ள குமாரபுரம் ஸ்டேஷனை பற்றி நினச்சிக்கிறாரு. நினச்ச உடனே அவருடைய வாய் தானாக முணுமுணுக்குது, அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தானே, அங்கே தானே அவர் கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களோட பேச்சை கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அங்கே பாடம் கற்பித்த ஒரு ஆசிரியருடைய அந்த பணி எவ்வளோ சிறப்பானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஹோட்டல்காரரும் அவர் மனைவியும் அந்த கொண்டு வந்த பதார்த்தங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களால அந்த பங்கஜம் காஃபி விலாஸ்னால எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அதை இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையான போர்ட்டர் கூட இந்த குழந்தைங்களை அன்பாக வரவேற்று கூடயே தன்னோட வேலையெல்லாம் போட்டுட்டு இந்த பிள்ளைங்க கூடயே வந்து அந்த படிக்கிறதுக்கு உதவுற அந்த காட்சி, இப்படி எல்லாத்தையும் அவர் மனசுக்குள்ளே அசை போட்டு பார்க்குறாரு. அந்த நேர்மறை எண்ணங்கள், சக மனிதர்கள் மீதான அக்கறை அத்தனையும் அவர் கண்ணுக்கு முன்னாடி விரியுது. அப்போ தான் அவர் உண்மையிலே சொல்கிறாரு, குமாரபுரம் ஸ்டேஷன் அப்படின்றது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்றதோட இந்த கதையை கு. அழகிரிசாமி ஐயா முடிச்சிருப்பாரு. வாய்ப்பு இருந்தால் இந்த கதையை வாசித்து பாருங்கள், மிக அருமையான கதை. நன்றி.